இதுக்கு முன்னாடி நான் இப்போ 70களில் வந்து நான் பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் படிக்கும்போது, எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாய் வண்டின்னு ஒன்று வரும். நாய் தொட்டின்னு ஒன்று இருக்கும். இந்த நாய் ஊரில் வந்து இப்போ எல்லாரும் ஒரு புகார் சொல்கிறாங்க, திருநாய்கள் அதிகமாகிடுச்சுன்னா, அந்த ஊராட்சியினுடைய நாய் வண்டி வரும். அது ஒரு பெரிய கம்பு வச்சுருப்பாங்க. அந்த நாயை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த அதுக்கப்புறம் அந்த ஒரு காப்பிடம் இருக்கும். அந்த காப்பிடத்தில எவ்வளோ நாய்கள் வச்சுக்க முடியுமோ அதை வச்சுக்குவாங்க. மிச்சத்தையெல்லாம் அந்த நாய் தொட்டிங்கிற இடத்துக்கு கொண்டு போய் ஒரு கருணை கொலை செய்து விடுவார். அப்போ அப்படித்தான் இது நடந்து கொண்டிருந்தது. இந்த நிலைமை எப்போ மாறுனதுன்னா 2001ல் மாறுது. அப்போ வாஜ்பாயினுடைய அரசாங்கத்தில மேனகா காந்தி கலாச்சாரத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு விலங்கு நலத்தினையோ, மக்களுடைய உடல் நலத்துறை சம்மந்த எந்த பொறுப்பும் கிடையாது அவருக்கு. கலாச்சாரத்துறையில் இருக்கும்போது தான் இந்த ஏபிசி என்று சொல்லப்படுகிற அனிமல் பர்த் கண்ட்ரோலை அவர் நடைமுறைப்படுத்துகிறார்கள். அதன்படி என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த நாய்களை இந்த மாதிரி முனிசிபாலிட்டியில் வந்து கொண்டு போய் கருணை கொலை செய்வதோ, காப்பிடங்களுக்கு கொண்டு செல்வதோ கூடாது. அதுக்கு பதிலா என்ன செய்யணும்? இந்த நாய்களை கொண்டு போய் கருத்தடை செய்ய வேண்டும். அதற்கு தடுப்பூசி போட வேண்டும். இதெல்லாம் செய்துவிட்டு திரும்பவும் அந்த நாய் எங்கே பிடித்தீர்களோ அங்கே கொண்டு வந்து விட்டுவிட வேண்டும். அப்படின்னு 2001ல் ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து இப்போ உலக சுகாதார அமைப்பினுடைய கணக்குப்படி அன்றைக்கு 1,00,00,000 தெருநாய்கள் இருந்திருக்கின்றன. இன்றைக்கு இந்தியாவிலே 6,00,00,000 தெருநாய்கள் இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு சொல்லுகிறது. அப்போ நம்முடைய மக்கள் தொகையை வச்சு நீங்கள் கணக்கிட்டீங்கன்னா, ஒரு 25 பேருக்கு ஒரு தெருநாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ஒரு மிக பூதாகரமான பிரச்சனையாக, ஒரு மக்களை அச்சுறுத்துகிற ஒரு சிக்கலாக இது வளர்ந்திருக்கிறது. இதற்கு நாம் முகம் கொடுத்து தான் ஆக வேண்டும். இப்பவும் வந்து என்ன சொல்லுகிறார்கள் என்றால், மறுபடியும் கருத்தடை செய்து விட்டுறலாம். இந்த கருத்தடை அப்படிங்கிறது தான் உங்களுடைய முக்கியமான வாதமா?